ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் முதன்மையான இல்லற சீடரும் உலக புகழ்பெற்ற ஆன்மீக நூலான ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் நூலின் ஆசிரியருமான மகேந்திரநாத் குப்தர் அவர்களின் சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமையடைகின்றோம். மகேந்திரநாத் குப்தர் அவர்கள் 1854ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 14ஆம் தேதி பிறந்துள்ளார். 1932ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 4ஆம் தேதி இயற்கை எய்தியுள்ளார். கொல்கத்தாவில் மதுசூதன் குப்தா மற்றும் ஸ்வர்ணமயி தேவி இணையருக்கு மகனாக பிறந்தார். கொல்கத்தாவின் புகழ்பெற்ற ஹரே பள்ளி மற்றும் பிரசிடென்சி கல்லூரியில் பயின்று சிறந்த கல்வி தகுதி பெற்றார். ஆங்கில இலக்கியம், மேற்கத்திய தத்துவம், வரலாறு, பொருளியல் மற்றும் சமஸ்கிருத மொழியில் ஆழ்ந்த புலமை பெற்றிருந்தார் மகேந்திரநாத் குப்தர் அவர்கள். கொல்கத்தாவில் உள்ள பல முன்னணி பள்ளிகளில் தலைமை ஆசிரியராகவும் பேராசிரியராகவும் பணியாற்றினார். இதனால் இவரை பலரும் மாஸ்டர் என்றே அழைத்தனர். குடும்ப பிரச்சினைகளால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணத்துடன் இருந்தபோது 1882 பிப்ரவரியில் தட்சிணேஸ்வர் காளி கோயிலுக்கு சென்றார். அங்கு ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரை முதன்முறையாக சந்தித்தார் மகேந்திரநாத் குப்தர் அவர்கள். ராமகிருஷ்ணரின் அன்பான பேச்சும் ஆன்மீக அமைதியும் இவரது வாழ்வை முழுமையாக மாற்றியமைத்தது. சிறுவயது முதலே தினமும் நாட்குறிப்பு எழுதும் வழக்கம் இவருக்கு இருந்தது. ஸ்ரீ ராமகிருஷ்ணரை சந்தித்த 1882 முதல் 1886 வரையிலான 4½ ஆண்டுகளில் ராமகிருஷ்ணர் நிகழ்த்திய உரையாடல்கள், சந்தித்த தேதிகள், நேரம், அங்கு இருந்த பக்தர்கள் மற்றும் நிலவிய சூழல் என அனைத்தையும் துல்லியமாக தனது நாட்குறிப்பில் வங்காள மொழியில் பதிவு செய்தார். நாட்குறிப்புகளின் தொகுப்பே பின்னாளில் வங்காள மொழியில் ஸ்ரீ ஸ்ரீ ராமகிருஷ்ண கதாமிருதா என்றும், ஆங்கிலத்தில் தி ஹாஸ்பில் ஆஃப் ஸ்ரீ ராமகிருஷ்ணா என்றும், தமிழில் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் என்றும் வெளியாகி உலக புகழ் பெற்றது. புகழ்பெற்ற ஒரு யோகியின் சுயசரிதை நூலை எழுதிய ஆன்மீக குரு பரமஹம்ச யோகானந்தரின் ஆரம்பகால ஆசிரியராகவும் வழிகாட்டியாகவும் மகேந்திரநாத் குப்தர் விளங்கினார். யோகானந்தர் இவரை தூய்மையின் அவதாரம் என்று போற்றியுள்ளார். பிற்காலத்தில் கொல்கத்தாவில் ஒரு சிறிய பள்ளியை நடத்தி கொண்டே ஆன்மீக தேடலுடன் வரும் இளைஞர்களுக்கும் பக்தர்களுக்கும் தட்சிணேஸ்வரில் தாம் பெற்ற ஆன்மீக அனுபவங்களை எளிய முறையில் பகிர்ந்து தவம் போன்ற தூய வாழ்வை வாழ்ந்தார் மகேந்திரநாத் குப்தர் அவர்கள். ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் போதனைகளை பாதுகாத்து உலகிற்கு வழங்கிய இந்த மாமனிதர் கொல்கத்தாவில் மகா சமாதி அடைந்தார். ராமகிருஷ்ண பரமஹம்சரின் முதன்மையான இல்லற சீடரான மகேந்திரநாத் குப்தர் அவர்களின் சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஒரு புகழ்பெற்ற தமிழ் அறிஞர், சிறந்த மரபு கவிஞர் மற்றும் தமிழ் உரிமை செயற்பாட்டாளரான வ.மு. சேதுராமன் அவர்கள் பற்றின சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமையடைகின்றோம். வ.மு. சேதுராமன் அவர்கள் 1935ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி பிறந்துள்ளார். 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 4ஆம் தேதி இயற்கை எய்தியுள்ளார். தமிழ் மொழியின் உயர்வுக்காகவும் உலகளவில் தமிழர்களை ஒன்றிணைக்கவும் தன் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டவர். தமிழ் உலகம் அவரை அன்போடு பெருங்கவிக்கோ என்று அழைத்தது. வ.மு. சேதுராமன் அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டத்தில் உள்ள ஆண்டநாயகபுரம் என்ற சிற்றூரில் பிறந்துள்ளார். ஆரம்ப காலத்தில் வறுமையில் வாடினாலும் கல்வியிலும் தமிழ் மொழியிலும் மிகுந்த ஆர்வம் கொண்டு விளங்கினார். சென்னை பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர். லட்சத்திற்கும் மேற்பட்ட கவிதைகளை எழுதியுள்ளார் வ.மு. சேதுராமன் அவர்கள். இவர் எழுதிய முக்கிய நூல்களில் நெஞ்சந்தோட்டம், ஐயப்பன் பாமாலை, தமிழ் முழக்கம், தாய்மண், சேது காப்பியம் போன்றவை இவருக்கு பெரும் புகழை பெற்று தந்தது. கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் தொண்டு, தமிழ் பணி என்ற திங்கள் இதழை தொடர்ந்து நடத்தி வந்தார். பன்னாட்டு தமிழ் உறவு மன்றம் என்ற அமைப்பை நிறுவி உலக தமிழர்களை ஒன்றிணைத்தார் வ.மு. சேதுராமன் அவர்கள். தமிழ் மொழியின் சிறப்பை பரப்ப சுமார் 60க்கும் மேற்பட்ட வெளிநாடுகளுக்கு பயணம் செய்துள்ளார். பல நாடுகளில் உலக கவிஞர் மாநாடுகளை நடத்திய பெருமை இவருக்கு உண்டு. தமிழ் மொழியின் மேன்மையை வலியுறுத்தி
சுமார் 32 ஆண்டுகள் தமிழ்நாடு முழுவதும் நடைப்பயணம் மேற்கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். தமிழ் மொழிக்கு இவர் ஆற்றிய சேவையை பாராட்டி பல்வேறு அமைப்புகளும் தமிழக அரசும் இவருக்கு உயரிய விருதுகளை வழங்கியுள்ளன. பெருங்கவிக்கோ, செந்தமிழ் கவிமணி, தமிழக அரசின் திருவள்ளுவர் விருது, தமிழக அரசின் கலைமாமணி விருது, சீபா ஆதித்தனார் பெயரிலான மூத்த தமிழறிஞர் விருது என ஏராளமான பட்டங்களையும் விருதுகளையும் பெற்றுள்ளார். புகழ்பெற்ற தமிழ் அறிஞர், சிறந்த மரபு கவிஞர் மற்றும் தமிழ் உரிமை செயற்பாட்டாளரான வ.மு. சேதுராமன் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்தியாவின் மிக சிறந்த ஆன்மீக தலைவர், சிந்தனையாளர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதியான சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமையடைகின்றோம். சுவாமி விவேகானந்தர் அவர்கள் 1863ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 12ஆம் தேதி பிறந்துள்ளார். 1902ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 4ஆம் தேதி காலமாகியுள்ளார். ராமகிருஷ்ண பரமஹம்சரின் முதன்மை சீடரான இவர் மேற்கத்திய நாடுகளுக்கு இந்து மதத்தின் தத்துவங்களை கொண்டு சேர்த்த பெருமைக்குரியவர். இவரது பிறந்த நாளான ஜனவரி 12ஆம் தேதி இந்தியாவில் தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படுகிறது. சுவாமி விவேகானந்தரின் இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தாவாகும். கொல்கத்தா, மேற்கு வங்கத்தில் இவர் பிறந்துள்ளார். சுவாமி விவேகானந்தர் அவர்கள் விஸ்வநாத் தத்தா மற்றும் புவனேஸ்வரி தேவி தம்பதியினருக்கு பிறந்துள்ளார். தனது குருவான ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரை சந்தித்த பிறகு இவரது வாழ்க்கை மாறியது. குருவின் மறைவுக்கு பின் நரேந்திரநாத் துறவரம் பூண்டு விவேகானந்தர் என்ற பெயரை பெற்றார். இந்திய திருநாடு முழுவதும் கால்நடையாகவே பயணம் செய்து மக்களின் வறுமையையும் நிலையையும் நேரில் அறிந்தார். இந்தியாவின் தென்முனையான கன்னியாகுமரியில் உள்ள பாறையில் 3 நாட்கள் தியானம் செய்து தனது வாழ்வின் லட்சியத்தை உணர்ந்தார். 1893ஆம் ஆண்டு அமெரிக்காவின் சிகாகோ நகரில் நடந்த உலக சமய நாடாளுமன்றத்தில் உரையாற்றினார் சுவாமி விவேகானந்தர் அவர்கள். அவரது உரையை அமெரிக்காவின் சகோதரிகளே, சகோதரர்களே என்று தொடங்கினார். இந்த ஒரே ஒரு தொடக்கம் அங்கிருந்த ஆயிரக்கணக்கான மக்களை எழுந்து நின்று கைத்தட்ட வைத்ததுடன் உலக அரங்கில் இந்திய பண்பாட்டை உயர்த்தியது. சுவாமி விவேகானந்தர் அவர்கள் 1897ஆம் ஆண்டு மே 1ஆம் தேதி அன்று ராமகிருஷ்ண மிஷனை உருவாக்கினார். ஆத்மாவின் விடுதலைக்காகவும் உலக நன்மைக்காகவும் என்ற கொள்கையின் அடிப்படையில் தொடங்கப்பட்டதுதான் இந்த ராமகிருஷ்ண மிஷன். ஆன்மீக பரப்புரை மட்டுமின்றி கல்வி, மருத்துவம் மற்றும் பேரிடர் காலங்களில் நிவாரண உதவிகளை வழங்குவதில் இந்த அமைப்பு இன்றும் முன்னிற்கிறது. எழுமின் விழிமின் குறிக்கோளை அடையும் வரை நில்லாது உழலும் என்ற விவேகானந்தரின் முழக்கம் இளைஞர்களுக்கு என்றும் உத்வேகம் அளிப்பது. மனிதர்களுக்கு செய்யும் சேவையே இறைவனுக்கு செய்யும் சேவை என்று நம்பினார் சுவாமி விவேகானந்தர் அவர்கள். பலவீனமே மரணம், பலமே வாழ்வு என்று போதித்தார். இந்தியாவின் மிக சிறந்த ஆன்மீக தலைவர், சிந்தனையாளர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதியான சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.